எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு தங்க முட்டை. ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி குடும்பம் இருந்துதான். அவர்களும் அவர் குடும்பமும் அந்த கிராமத்துல சந்தோஷமா வசித்து வந்தார்கள். அந்த விவசாயிக்கு ஒரு வாத்து இருக்குது. அந்த வாத்து மாதத்துக்கு ஒரு தடவை தங்க முட்டை இடும். அந்த தங்க முட்டை தான் அந்த குடும்பத்தோட வருமானமா இருந்தது. இந்த வருமானத்தை வச்சு இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருந்து வந்தது. அப்ப மாதந்தோறும் வாத்தியிடுற ஒரு தங்க முட்டைய வித்து பணமாக்கி விவசாயி குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அந்த விவசாயிக்கு ஒண்ணு தோணுச்சான். நம்ம கிட்ட இந்த வார்த்தை இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளவு அதிர்ஷ்டமா போச்சு, அது தங்க முட்டை கொடுக்கறனால நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்துச்சுன்னு. இதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் போது விவசாயிக்கு ஒரு யோசனை தோணுச்சான். நம்ம ஏன் மாதத்துக்கு ஒரு முட்டை எடுத்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? மொத்தமா எல்லா முட்டையும் எடுத்து விட்டு சீக்கிரம் பணக்காரரா ஆயிடலாமே, நம்ம ஏன் மெதுவா பணக்காரரா ஆகணும் அப்படின்னு யோசனை வந்துச்சான். இந்த யோசனையை வீட்டுக்கு வந்தோன்னு தன் மனைவியுடன் சொன்னாராம். நம்ம இந்த வார்த்தை வச்சு எல்லா முட்டையும் ஒரே எடுத்து சீக்கிரம் பணக்காரா ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அவங்க மனைவியும் இந்த யோசனைக்கு சம்மதிச்சாங்களாம். அப்ப உடனே என்ன பண்ணாரு, விவசாயி உடனே போய் அந்த வாத்தோட வயிற்றை கிழித்து உள்ள இருக்கிற முட்டையெல்லாம் எடுக்கிறதுக்கு போனாராம். வயிற்றை கிழிச்சிட்டோன்னு விவசாயியும் அவர் மனைவிக்கும் அதிர்ச்சிக்குள்ள ஆனாங்களாம். ஏன்னா வெறும் ரத்தமும் சதையும் மட்டும்தான் இருந்துச்சாம், தங்க முட்டையே இல்லையாம். அதுக்கப்புறம் விவசாயியும் அவர் மனைவியும் உட்கார்ந்து ஓன்னு அழுந்தாங்களாம். அவசரப்பட்டு இருந்த வார்த்தை வெட்டிட்டுமே, இனி நம்ம வருமானத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப வேதனையோட அழுந்தாங்களாம். ஓகே குட்டீஸ், இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன தெரியுது? பேராசை பெரும் நஷ்டத்துல கொண்டாந்து நம்மள விட்டுரும். கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். அதை விட்டுட்டு நம்ம பேராசத்தனமா சில விஷயங்களை செய்ய போய் அது நம்மளுக்கே நஷ்டத்துல போய் முடியும். ஓகே குட்டீஸ், ரொம்ப நன்றி. ஹாய் குட்டீஸ், இப்ப உங்களுக்கு மூன்றாவது கதை. மூன்றாவது கதையோட தலைப்பு சிங்கமும் நரியும். அடர்ந்த காட்டுல ஒரு சிங்கம் இருந்தது. அந்த சிங்கம் என்ன பண்ணுமா, அதுகிட்ட மாற்ற விலங்குகளை கொஞ்சம் கூட விடாம சாப்பிட்டுருமா. இப்படி ஒரு நாள் ஒரு நரி இந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சு. இந்த நரி தனியா மாட்டிக்கிச்சு. யாரும் அதுக்கு உதவிறதுக்கு இல்லை. அந்த நேரத்துல அந்த நரி சிந்திச்சு ஒரு யோசனை பண்ணிச்சான். இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு ஆகணும், இல்லைன்னா இந்த சிங்கம் நம்மள சாப்பிடும். இந்த சிங்கத்தை எப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு யோசிச்சான். அந்த சிங்கம் இந்த நரிய சாப்பிடறதுக்கு முயற்சி பண்ணிச்சான். சிங்கம் அந்த நரிய நெருங்கி வரும்போது இந்த நரி சொன்னிச்சான், சிங்கமே சிங்கமே நெல்லு, என்னை சாப்பிடறதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டுதான். சிங்கம் கேட்டுச்சான், உனக்கு என்ன துணிவு இருந்தா உன்னை சாப்பிட வர என்கிட்டே நீ உதவி கேட்பேன்னு. அப்ப இந்த நரி சொன்னிச்சான், இல்ல சிங்கம், நம்ம காட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கு. இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை கிடைச்சிருக்கு. அந்த யோசனையை நிலநாட்டுறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். அந்த யோசனைப்படி சில விஷயங்களை நான் பண்ணணும், அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப இந்த சிங்கம் கேட்டுச்சான், என்ன ஆபத்துன்னு. இதோ பாரு, இந்த மலை மேல இருக்கிற இந்த பெரிய பாறை இருக்குல்ல, இந்த பாறை இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துரும். அது கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்துட்டு இருக்கு. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு தான் நான் இங்க வந்தேன். இப்ப அந்த பாறை விழுந்துச்சுன்னா நீ நானும் எல்லாருமே செத்துருவோம் அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த சிங்கம் கேட்டுச்சான், அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டுச்சான். நீ எப்படியோ என்ன சாப்பிடதான் போற, அதுக்கு முன்னுக்கு நான் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் காப்பாத்திட்டு சாகலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டுச்சான் நரி. சிங்கமும் சொன்னிச்சான், சரி சொல்லு என்ன பண்ணணும்னு கேட்டுச்சான். அதுக்கு இந்த நரி சொன்னிச்சான்,
நீ கொஞ்ச நேரம் இந்த பாறைய புடிச்சுக்கிட்டேன்னா நான் போயிட்டு மரக்கிளைகள் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வருவேன், இந்த பாறை விழாம தடுப்பு கட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னிச்சான். அப்ப இந்த சிங்கம் கேட்டுச்சான், நீ கண்டிப்பா வந்துடுவியா போயிட்டு, இல்லன்னா அந்த பாறை என் மேல விழுந்துரும் அப்படின்னு. அப்ப நரி சொன்னிச்சான், கவலைப்படாத சிங்கம், நான் போனோன்னு உடனே வந்துடுவேன் எடுத்துட்டு அப்படின்னு சொன்னிச்சான். இந்த சிங்கமும் என்ன பண்ணிச்சான், அந்த பாறைய போயிட்டு தாங்கி பிடிச்சிக்கிச்சான். முதல்ல சிங்கத்துக்கு தெரியவே இல்லையா நரி தன்னை ஏமாத்தி இருக்கணும். எத்தனையோ மணி நேரமா அந்த பாறைய அந்த சிங்கம் பிடிச்சுக்கிட்டே இருந்துச்சான். அதுக்கப்புறம் தான் நேரம் போக போகத்தான் அந்த சிங்கத்துக்கே உணர ஆரம்பிச்சுச்சான், இந்த நரி நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு. நரிக்கா ஒரே சந்தோஷம், இந்த சிங்கத்தை ஏமாத்திட்டு தப்பிச்சுட்டுமே அப்படின்னு. குட்டீஸ், இந்த கதை மூலமா உங்களுக்கு என்ன தெரியுது? எப்பவுமே நம்ம ஒருத்தவங்களை எதிர்த்து நிக்கணும்னா நம்ம அவங்களோட பலசாலியா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்களோட விவேகமா சிந்திக்க முடிஞ்சாலே போதும். எப்பவுமே விவேகமான சிந்தனை நம்மளை எப்பவுமே எல்லா சூழலையும் காப்பாற்றும். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. குட்டீஸ், இப்ப உங்களுக்காக இரண்டாவது கதை. இரண்டாவது கதையோட தலைப்பு என்னன்னா, ஆணவம் பிடித்த ஆமை. ஒரு ஆற்றங்கரையோரம் ஒரு ஆமை கூட்டங்கள் இருந்தது. அந்த ஆமை கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆமை எப்பவுமே தன்னை நினைச்சு நொந்துகிட்டே இருக்கும். ஏன் நம்மளுக்கு மேல இவ்வளவு பெரிய ஒரு ஓடை படைத்து வச்சிருக்காரு கடவுள், இந்த ஓடு இருக்கிறனாலதான் என்னால பறக்க முடியல. எல்லாரும் நீந்திக்கிட்டே இருக்கும், நானும் நீந்திட்டு இருக்கேன். நான் எல்லாத்தோடையும் சிறந்ததா இருக்கணும், நான் மேல பறக்கணும் வானத்துல அப்படின்னு அந்த ஆமை ஆசைப்பட்டதாம். அப்போ ஒரு நாள் கூட இருக்கிற மத்த ஆமைகள் கிட்ட அது கேட்டுதான், உங்களுக்கெல்லாம் மேல பறக்கணும்னு ஆசை இல்லையான்னு. அதுக்கு அந்த ஆமைகள் சொன்னதான், இல்ல, எங்களுக்கு தண்ணியில நீந்துறதே போதும், எங்களுக்கு மேல பறக்கணும்ன்ற ஆசை இல்லை அப்படின்னு சொன்னதான். அதுக்கு இந்த ஆமை சொன்னதான், என்ன நீங்களாம் கீழேயே தண்ணியில நீந்தி என்ன பண்ண போறீங்க, மேல வானத்துல பறக்கணும், இருங்க ஒரு நாள் நான் மேல வானத்துல பறந்து காட்டுறேன் அப்படின்னு சவால் விட்டதாம். அப்போ இந்த ஆமை என்ன பண்ணலாம்னு சிந்திச்சுதான். சிந்திச்சு ஒரு குருவியிடம் உதவி கேட்டதாம். அந்த குருவி கிட்ட கேட்டதாம், குருவி நீ என்ன மேல பறக்கிறதுக்கு உதவி செய்யறியா? நீ ரொம்ப சுலபமா மேல பறக்கிறியே, நானும் மேல பறக்கணும், நீ எனக்கு உதவி செய்வாயா அப்படின்னு கேட்டதாம். அதுக்கு இந்த குருவி சொன்னிச்சான், உன்கிட்ட ரெக்கை இல்ல அப்படின்னு சொன்னிச்சான். அதுக்கு இந்த ஆமை சொன்னிச்சான், என்கிட்ட ரெக்கை இல்ல, ஆனா நீ நினைச்சா எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னதான். சரின்னு குருவியும் ஒரு யோசனை சொன்னதான். சரி, நான் இந்த மரக்கிளைய தூக்கிட்டு பறக்கிறேன், நீ இந்த மரக்கிளைய புடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னதான். அதுக்கு இந்த ஆமை என் கைகளுக்கு பலம் இல்லை, நான் வேணும்னா என்னோட வாயால அந்த மரக்கிளைய புடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மரக்கிளைய தான் வாயால கவ்வி புடிச்சு கொண்டுதான். குருவியும் மேல 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 பறந்துதான். மேல பறக்க இந்த ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துதான். சந்தோஷத்துல தான் என்ன பேசுறோன்றது அறியாம மத்த கீழே நீந்திக்கிட்டு இருக்கிற ஆமைகளை பார்த்து ரொம்ப ஆணவமா சொன்னதான், ஆமை கூட்டங்களா, நான் உங்களை மாதிரி இல்ல, நான் இனிமே தண்ணீரை மிதக்கவே மாட்டேன், நான் இனிமே வானத்துலதான் பறந்துட்டு இருப்பேன், நான் உங்களோட சிறந்ததுன்னு நிரூபிச்சுட்டேன், நீங்கெல்லாம் எப்பவுமே கடைசி வரைக்கும் கீழே தண்ணீர தான் இருப்பீங்க அப்படின்னு ரொம்ப ஆணவமா பேசினதாம். மேல போக 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 காற்றோட வேகத்துக்கு இந்த ஆமைனால தாக்கி பிடிக்க முடியலையாம். அப்ப இந்த ஆமை தான் வாயால கவ்விக்கிட்டு இருந்த அந்த மரக்கிளைய விட்டுருச்சான். விட்டோன்னு மேலேந்து கீழே விழுந்துதான். அது மேலேந்து கீழே விழுந்தப்ப அதுக்கு அடிபடாம காப்பாத்தினது அதோட ஓடுதானா. அன்னிலேந்து இன்ன வரைக்கும் அதோட ஓட அது குறை சொல்றதே இல்லையா. இந்த ஓடு இருந்தனாலதான் நான் தான் உயிர் பிழைச்சதா நினைச்சு அந்த ஓடுக்கு நன்றிதான் சொன்னிச்சான். குட்டீஸ், இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஆணவம் ஒரு பெரிய பேரழிவை கொண்டுட்டு வரும்னு உங்களுக்கு தெரியுதுல.
கடவுள் அவங்க அவங்களுக்குன்னு எது பொருத்தமானதோ அதை வந்து அவங்க அவங்களுக்கு கொடுத்திருப்பாரு. அதை வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கணும். அதை விட்டுட்டு தன்கிட்ட இருக்கிற தான் பொருளையே வந்து நம்ம ரொம்ப துச்சமா நினைச்சோமா அது நம்மளுக்கு கெட்டதான் கொண்டு வந்து சேர்க்கும்.